பிள்ளைய பறி கொடுத்த தாயுடைய கதறல் காண்போர சுக்கு நூறா உடைச்சிருக்கு. 10 வருஷம் தவ இருந்து கொடுத்த பிள்ளைய கடவுளே திருப்பி எடுப்பது நியாயமா? மீள முடியாத துயரத்தில் பரிதவிக்கும் குடும்பம். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டரம்பள்ளி அடுத்த நயன செருவு பகுதியை சேர்ந்த முருகனுடைய மகன் தான் அருள் பிரகாசம். இவருக்கு கந்தகளி பகுதியை சேர்ந்த சங்கீதா அப்படின்ற பெண்ணோட கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் ஆச்சா. 10 வருடங்களா குழந்தை இல்லாத நிலையில 1.5 வருஷத்துக்கு முன்னாடிதான் ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. ஏறு உழுறதுக்காக தன்னுடைய டிராக்டர் எடுத்திருக்காங்க. அப்போ தன்னுடைய 1.5 வயது குழந்தை டிராக்டர் பின்னாடி குழந்தை இருந்தது தெரியாம சோக நிகழ்வு நடந்திருக்கு. காயமடைஞ்ச குழந்தையை தூக்கிட்டு அரசு மருத்துவமனைக்கு ஓடி இருக்காங்க. அங்க குழந்தைய பரிசோதனை பண்ண மருத்துவர்கள் குழந்தை இறந்துடுச்சுன்னு தெரிவிச்சிருக்காங்களாம். அந்த நிமிஷமே சுக்கு நூறா உடைஞ்சு போன பெற்றோர்கள் கதறி அழக்கூடிய காட்சி காண்போரு கண் கலங்க செஞ்சிருக்கு. குழந்தையுடைய தாத்தாவான முருகன் அப்படின்றவங்க தன்னுடைய குழந்தையை எப்படியாவது காப்பாத்திடலாம் அப்படின்னு செவிலியர்கள் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டு குழந்தையை கட்டி அணைச்சபடி தூக்கிட்டு ஓடினது காண்போரை கதிகலங்க செய்திருக்கு.